எப்பேற்பட்ட பொம்பளை அது அப்படின்னு அவங்க எக்ஸ் ஹஸ்பண்ட் கிட்ட நீங்க பேசி பாருங்க தெரியும். பெரிய ஆங்கர் இவ்வளவு மட்டமான ஆளா இருந்திருக்கீங்க. எவ்வளவு பேரோட கரியரை காலி பண்ணிருக்கீங்கல்ல. நேத்து இந்த மணிமேகலை இந்த ஓப்பனா ஒரு போல்டு ஸ்பீச் கொடுத்தாங்களே, அதுக்கப்புறம் தான் நிறைய விஷயங்கள் நமக்கே தெரிய வருது. இவங்க உண்மையாவே நிறைய பேரோட கரியரை காலி பண்ணிருக்காங்க. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருந்தோம் பிரியங்காவால பாதிக்கப்பட்ட முதல் நபர் வந்து மணிமேகலை அப்படின்னு. இல்ல மணிமேகலை எல்லாம் 4வது 5வது இடத்துல இருக்காங்க. அதுக்கு முன்னாடி பாதிச்ச நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாமே நேத்து தான் கொஞ்சம் ஓப்பன் அப் ஆகி வெளியே வந்து இப்பதான் எனக்கு ரிலாக்ஸா இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. பட் இதுக்கு முன்னாடி இன்னொரு ஆள் ஓப்பனா சொல்லியிருக்காங்க. யாரு? மணிமேகலைக்கு முன்னாடியே போல்டா இன்னொரு ஆள் சொல்லியிருக்காங்க. அதுதான் நம்ம விஜய் பாவனா அவர்கள் போன வருஷமே ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணிருக்காங்க. என்னன்னா பிரியங்கா அப்படி ஒரு நபர் இந்த ஷோக்குள்ள வந்த பிறகு, விஜய் டிவிக்குள்ள வந்து இந்த ஆங்கரிங் அப்படிங்கிற இதுக்குள்ள வந்த பிறகு நிறைய பேருக்கு ஆங்கரிங் கிடைக்கவே இல்லை. எந்த ஒரு ஷோலையும் பெரிய லெவல்ல கிடைக்கவே இல்லை. இவங்க தான் எல்லா ஷோலையுமே ஆங்கரிங் எடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆங்கரிங் அப்படிங்கிறது ட்ரீமா வச்சு உள்ள வந்த பிறகு நிறைய பேரோட கரியர் காணாம போயிடுச்சு. முக்கியமா நான் வந்து இதை ஒரு ட்ரீமா எடுத்துட்டு உள்ள வந்தேன். என்னோட கரியரே அந்த ஒரு நபரால காணாம போயிடுச்சு, அழிஞ்சிருச்சுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. யாரே பாவனா அவர்கள் கடைசி வருஷமே இதை மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஆனா என்ன, பெரிய லெவல்ல ஓப்பன் ஸ்பீச் கொடுக்காம கொஞ்சம் அமைதியா சில பல இடங்கள்ல மென்ஷன் பண்ணிட்டு போயிட்டாங்க போல. பட் பெருசா அது வெடிக்காம இருந்திருக்கு. அண்ட் இதுக்கு இடையில நான் இன்னொரு விஷயத்தை மென்ஷன் பண்ணிக்கிறேன். நான் சொன்ன மாதிரி தான் முன்னாடி நான் இந்த விஷயத்த சொல்லியிருந்தேன். இந்த ஷோ குக் வித் கோமாளி ஷோ நடத்துறதே பிரியங்கா காண்டி தான். ஸோ பிரியங்காக்கு தான் டைட்டில் கொடுப்பாங்கன்னு அதே மாதிரி பிரியங்காக்கு டைட்டில் கொடுத்துட்டாங்களா. ஸோ சீசன் 5 அதாவது குக் வித் கோமாளி சீசன் 5 டைட்டில் என்ன பிரியங்காவா. இதை பத்தி உங்களோட கருத்தை கமெண்ட்ல போடுங்க நண்பர்களே. அண்ட் கம் டு த டாபிக். பட் இப்போ நம்ம மணிமேகலை இதுல பெருசா பாதிக்கப்பட்டு ப்ரொடக்ஷன் ஹவுஸே மிரட்டி இதுக்கப்புறம் எங்க சைட்ல இருந்து நான் உங்களுக்கு ஷோ கொடுக்க மாட்டோம், பொறுத்து போங்க, பயந்து போங்க, இல்லாட்டினா உங்க கரியர் காலியாருன்னு சொன்ன பிறகு எனக்கு மரியாதை தான் முக்கியம்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டாங்க மணிமேகலை. அப்படி வந்த பிறகுதான் நிறைய பேர் அவங்களோட விஷயங்களை ஷேர் பண்றாங்க அவங்களோட ஸ்டோரியில. இதுல முதல் இடத்துல யார் இருக்காங்க, நம்ம அனிதா சம்பத் அவர்கள். அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க. யாருக்கு? மணிமேகலைக்கு வந்து ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க. கட்ஸ் ஆல் தி பெஸ்ட் மணி அப்படி சொல்லி கமெண்ட் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்டோரி ஒன்னு போடுறாங்க. என்னடா ஸ்டோரி அப்படின்னு ஓபன் பண்ணி பார்த்தா கர்மா இஸ் ரியல்னு போட்டிருக்காங்க. என்ன கர்மா இஸ் ரியல்? இவங்க இதுக்கு உள்ள வரணும்னு பார்த்தா பிரியங்காவால பாதிக்கப்பட்ட ஒரு நபர் தான் அனிதா சம்பத். யார் ஒருத்தரை கீழே போட்டு மிதிக்க நினைக்கிறாங்களோ அவங்க இன்னொருத்தரால செருப்படி வாங்குவாங்க. சோ கர்மா இஸ் ரியல், ஜஸ்ட் சிட் பேக், ரிலாக்ஸ் அண்ட் என்ஜாய் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏன்னா செருப்படின்னு போடுற லெவலுக்கு உங்களுக்கு என்னடா பிரச்சனை பாத்தீங்கன்னா, நேத்து வந்து மணிமேகலை ஒண்ணு மென்ஷன் பண்ணியிருந்தாங்களே, இவங்களுக்கு நீங்க பயந்து இருக்கணும், இவங்க எவ்வளவுதான் டாமினேட் பண்ணாலும் பொறுத்து போங்க, அப்படி இல்லைன்னா எங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சைட்ல இருந்து எந்த ஒரு ஷோ உங்களுக்கு கிடைக்காது, ஆங்கரிங் உங்களால பண்ண முடியாதுன்னு சொல்லி மிரட்டினாங்கன்னு சொல்லியிருந்தாங்களே. இவங்க சைட்லயுமே அந்த மாதிரி நடந்திருக்கு. பட் இவங்க அந்த டைம்ல ஓப்பனா சொல்ல முடியாம ஓகே எதுக்கு நம்ம கரியரை போட்டு இது பண்ணுன்னு சொல்லிட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு வெளியே வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னும் அடுத்த ஒரு ஸ்டோரி போட்டிருக்காங்க. அண்ட் ஐ வாண்ட் ஒன்லி 4 ரீசார்ஜ் லெஸ் தென் மை டார்கெட் அப்படின்ற மாதிரி போட்டு ஹாப்பியா இருக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இவங்களும் ஒரு கோபத்துல இருந்திருக்காங்க. சோ நீ என்ன மிதிச்சல்ல, நீ எப்படி என்ன மிதிச்சியோ அதே மாதிரி இன்னொருத்தட்ட நீ செருப்படி வாங்குவ, இப்ப செருப்படி வாங்கிட்டியா ஜாலியாரு, நான் வந்து உட்காந்து என்ஜாய் பண்றேன்னு சொல்லி போட்டிருக்காங்க. சரி இவங்க தான் அப்படி போட்டிருக்கான்னு பாத்தீங்கன்னா இல்ல, நம்ம ஐஷு இருக்காங்கல்ல, கடைசி சீசன் உள்ள வந்தாங்களா ஐஷு, அவங்களோட அம்மாவும் ஒரு ஸ்டோரி போட்டிருக்காங்க. இவங்க எதுக்குடா வாலண்டியா உள்ள வராங்கன்னு நமக்கு தெரியல. அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா கடவுள் இருக்காங்க குமாரு அப்படின்னு போட்டுட்டு கீழே வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட், கடவுளே வெயிட் பண்றப்பா அப்படின்ற மாதிரி ஒண்ணு போட்டிருக்காங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தா ஃபீட் ஆன் டெட் அனிமல் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏன்டா எவ்வளவு பேர் அப்ப கோவத்துல இருந்திருக்கீங்க? உண்மையாவே இப்ப எவ்வளவு பேரோட கரியரை இவங்க காலி பண்ணிருக்காங்கன்னு பார்த்தா ஒரு லிஸ்டே வெளியே வருது. ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு நண்பர்களே. அந்த லிஸ்ட் கண்டிப்பா அந்த பேர் எல்லாமே நீங்க கேள்விப்பட்ட பேரா இருக்கும். இதுல முதல் இடத்துல இருக்கிறதே அனிதா சம்பத் அவர்கள். அனிதா சம்பத் அவர்கள் இப்ப பெருசா எந்த ஒரு ஷோலையும் பார்க்கல. அடுத்தது ஃபரீனா, அவங்களுமே ஆங்கரிங் ஒரு பெருசா எடுத்துட்டு வந்த ஒரு நபர் தான். அதுக்கப்புறம் அப்படியே சீரியல் அந்த மாதிரி போயிட்டாங்க. அடுத்தது நட்சத்திரா, இவங்களுமே நம்ம ஆங்கரிங்குள்ள வந்த ஒரு ஆள் தான். அதுக்கப்புறம் அவங்களும் அப்படி சீரியலுக்குள்ள போயிட்டாங்க. அடுத்தது ஜாக்லின்லாம் எனக்கு தெரிஞ்சு ஜாக்லின் ரக்ஷன் இவங்க 2 பேரும் சேர்ந்து பயங்கரமா ஷோ பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுமே அப்படி காணாம போயிட்டாங்க. ரக்ஷன் மட்டும் தான் உள்ள இருக்காரு, ஜாக்லினை காணும். அடுத்தது நம்ம சங்கீதான்னு ஒருத்தவங்க, இப்போ எனக்கு தெரிஞ்சு கணக்கானுங்கள்ல பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சங்கீதா அவர்கள், அவங்களுமே பெருசா நம்ம எந்த ஒரு ஆங்கரிங்லயும் பார்க்க முடியல. அடுத்தது பவித்ரா, அவங்களையும் பெருசா ஆங்கரிங்ல பார்க்க முடியல. இப்போ மணிமேகலை, அடுத்தது நம்ம விஜய் பாவனா. இந்த மாதிரி இந்த பிரியங்கா அப்படிங்கிற ஒரு நபருக்காண்டி எவ்வளவு பேரை இந்த ஒரு டீம் வந்து மொத்தமா வெளியே அனுப்பியிருக்காங்கன்னு பாருங்க. பிரியங்கா இருந்தா எங்களுக்கு போதும்பா, பிரியங்கா பாக்கட்டு, பிரியங்கா நடத்திட்டு நீங்க வந்தா வாங்க, நீங்க பிரியங்காவை பொறுத்து போனீங்கன்னா உள்ள இருங்க, இல்லன்னா உங்களுக்கு ஷோ தரமாட்டேன்னு சொல்லிட்டு நிறைய பேரோட லைஃபை உண்மையாவே காலி பண்ணிருக்காங்க. அததான் விஜய் பாவனா அவர்கள் தெளிவா மென்ஷன் பண்ணிருந்தாங்க. என்னோட ட்ரீமே அவங்க காலி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. இதுல நிறைய பேர் வந்து ஓகே சப்போர்ட்டா பயங்கரமா போட்டிருக்காங்க. பயங்கரமான கட்ஸ், ஓப்பன் அப் ஆயிருக்கீங்க, பாராட்டுகள்னு சொல்லி பயங்கரமா போட்டிருக்காங்க. இதுல ஒருத்தரை பத்தி நம்ம பேசி ஆகணும். யாருன்னா குரேஷி. இப்போ நேத்துக்கான வீடியோல நான் ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணியிருந்தேன். குரேஷி தான் இந்த ஷோவை பயங்கரமா கொண்டு போயிட்டு இருக்காரு அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் மக்கள் நிறைய விஷயங்கள் சொல்லும் போது தெரிய வருது, இல்ல குரேஷி கொண்டு போறாரு. ஆனா பிரியங்கா அப்படிங்கிற நபருக்கு
அடிபணிஞ்சு போன மாதிரி தான் போயிட்டு இருக்காரு. ஏன் அப்படிங்கறத சொல்றேன்னா, நேத்து வந்து மணிமேகலை போட்ட போஸ்ட்ல இவர் வந்து ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு. அது என்ன கமெண்ட்னா, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் இன் வாட் எவர் யூ டு. நீ ஏதாவது ஒண்ணு பண்ணு, நீ என்ன பண்ணாலும் அதுக்கு என்னோட விஷஸ் இருக்கும் அப்படி சொல்லி ஒன்னு போட்டிருந்தாரு. போட்டு கொஞ்ச நேரத்துல அந்த கமெண்ட் காணாம போயிட்டு, அந்த கமெண்ட் டிலீட் ஆயிட்டு ஆட்டோமேட்டிக்கா. எனக்கு தெரிஞ்ச அந்த கமெண்ட் உள்ள இல்ல, நான் தேடி பார்த்துட்டு அந்த கமெண்ட் உள்ள இல்ல. அது மட்டும் இல்லாம இவங்க 2 பேரும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்களான்னு கூட எனக்கு தெரியல. பட் ஃபாலோ லிஸ்ட்லயும் இல்ல குறைஷி அவர்கள். சோ இதை வச்சு பார்க்கும்போது மேபி மக்கள் சொல்ற மாதிரி, ஏன்னா மக்கள் இன்னொரு கருத்தை நேத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்காங்க, குரேஷி வந்து பிரியங்கா கீழே தான் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஷோலே பாத்தீங்கன்னா புகழ டவுன் பண்றதுக்கே குரேஷிய மேல தூக்கி காட்டுவாங்க. புகழ் என்னதான் இந்த ஷோல ஏதாவது ஒண்ணு பண்ண ட்ரை பண்ணாலும் அதுக்குள்ள போயிட்டு வேணும்னே சொல்லிட்டு பிரியங்கா ஏதாவது பேசுறது, இல்ல புகழ் ஏதாவது ஒண்ணு பண்ற இடத்துல அங்க போயிட்டு புகழ்கிட்ட பேசாதீங்க புகழ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது மாத்துறது, ராமர் பிரியங்கா இவங்க 2 பேரும் சேர்ந்து ஏதாவது பண்றது, குரேஷி புகழ் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஏதாவது பண்றது, அப்புறம் அக்காடா தம்பிடான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்து ஏதாவது பண்றேன்னு சொல்லிட்டு இவங்க தான் மொத்த ஸ்கிரீன் பிளே எடுத்துக்கிட்டு புகழே டவுன் பண்ணிட்டு குரேஷி தான் தூக்கி விட ட்ரை பண்ணாங்க. குரேஷி எனக்கு தெரிஞ்ச அவார்ட் கூட வாங்கினார் நினைக்கிறேன், பெஸ்ட் காமெடியன் அப்படின்ற மாதிரி என்டர்டைன்மெண்ட் அவார்ட் கூட வாங்கியிருக்காரு. அந்த மாதிரி குரேஷியை தான் இவங்க தூக்க ட்ரை பண்ணிருக்காங்க, புகழை டவுன் பண்றாங்க. சோ இவங்களுக்கு வந்து யாரோட வளர்ச்சியுமே பிடிக்கல, அதுதான் உண்மைன்னு சொல்லி நல்லாவே தெரிய வருது. இதை நேத்து மணிமேகலை கூட மென்ஷன் பண்ணிருந்தாங்க. யாராவது ஒருத்தர் வளர்றாங்கன்னா உங்களால தூக்கி விட முடிஞ்சா தூக்கி விடுங்க, ஆனா உங்களோட வளர்ச்சியை நினைச்சு பொறாமப்பட்டு அதுல நான் தான் இருக்கணும் நீ இருக்க கூடாது, நான் தான் பெரிய ஆங்கர், நான் தான் ஒரு பெரிய ஆள்னு சொல்லி காட்டிக்க கூடாது அப்படிங்கறது வந்து மென்ஷன் பண்ணிருந்தாங்க. அதே மாதிரிதான் இவங்க இருக்காங்க. எவன் ஒருத்தன் அதிகமா அந்த ஷோல வெளியே தெரியற மாதிரி இருக்கானோ அவனை டவுன் பண்ணி விட்டுட்டு நான் தான் ஒரு பெரிய ஆளா இருக்கணும்னு சொல்லிங்கிறத காட்டிக்கிறாங்க. அண்ட் இதுக்கு இடையில நான் இன்னொரு விஷயத்தை மென்ஷன் பண்ணிக்கிறேன். நான் சொன்ன மாதிரி தான் முன்னாடி நான் இந்த விஷயத்த சொல்லியிருந்தேன். இந்த ஷோ குக் வித் கோமாளி ஷோ நடத்துறதே பிரியங்கா காண்டி தான். சோ பிரியங்காக்கு தான் டைட்டில் கொடுப்பாங்கன்னு அதே மாதிரி பிரியங்காக்கு டைட்டில் கொடுத்துட்டாங்களா. சோ சீசன் 5 அதாவது குக் வித் கோமாளி சீசன் 5 டைட்டில் என்ன பிரியங்காவா. இதை பத்தி உங்களோட கருத்தை கமெண்ட்ல போடுங்க நண்பர்களே. சோ மொத்தத்துல இவங்களுக்கு வந்து யாரோட வளர்ச்சியுமே பிடிக்கல, இவங்க தான் எல்லா இடத்துலயும் இருக்கணும், என்ன பொறுத்து நீ எனக்கு கீழே வேணா இரு, எனக்கு மேல நீ வர ட்ரை பண்ண கூடாது அப்படிங்கிறது உறுதியா தெரியுது. இதை வந்து தாமு அவர்களுமே ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நீ நல்லா கவனிச்சுன்னா தெரியும், இந்த சீசன்ல கடந்து கத்திக்கிட்டே இருப்பாங்க பிரியங்கா, ஏதாவது ஒண்ணு கத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்படி கத்திட்டே இருக்கும்போது ஒரு சில இடங்கள்ல தாமுக்கு ஆப்போசிட்டே பேசும்போது தாமு சார் அந்த இடத்துல சொல்லியிருந்தாங்க, பிரியங்கா இது வந்து ஸ்டார்ட் மியூசிக் இல்ல, இது வந்து குக் வித் கோமாளி, இங்க நான் சொல்றதா சட்டம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சோ இந்த மாதிரி இவங்க நிறைய பேரோட கோவத்தை தான் சம்பாதிச்சிருக்காங்க, அதுங்கிறது நல்லாவே தெரியுது. நிறைய பேரோட கரியரை உண்மையாவே இவங்க காலி பண்ணிருக்காங்க. நம்ம நினைக்கிற மாதிரி இவங்க பெரிய ஆங்கர் தான் போல, பெரிய டீமே இவங்க பேக்ரவுண்ட்ல இருக்கும் போல. பட் இந்த இடத்துல மணிமேகலைக்கு தான் நான் ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்குறேன். ஏன்னா எவ்வளவு நடந்தாலும் எனக்கு இதுக்கப்புறம் ஷோவே வரலன்னா கூட பரவாயில்ல, என்னோட கரியரை என்னோட லைஃபை எப்படி என்ன சர்வே பண்ணி எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போல்டா ஒரு ஸ்பீச் கொடுத்து வெளியே வந்துட்டாங்கல்ல. அவங்களுக்காண்டி தான் அந்த வீடியோப்பா, அவங்களுக்காண்டி தான் நான் எவ்வளவு பேசுறேன். உங்களோட கருத்தை சொல்லுங்கப்பா. பிரியங்காக்கு நீங்க சப்போர்ட் பண்ண விரும்புறீங்களா, மணிமேகலைக்கு சப்போர்ட் பண்ண விரும்புறீங்களா? அதான் இந்த டாபிக்ல, இதுக்கு முன்னாடி வேற எந்த டாபிக் நான் பேச விரும்பல. ஏன்னா செட்டுக்குள்ள ஒரு சண்டை நடந்திருக்கிறது உண்மை. மணிமேகலைக்கும் பிரியங்காவுக்கும் ஒரு சண்டை போயிருக்கு. அந்த சண்டையில பிரியங்கா ஓவரா பேசியிருக்காங்க. மணிமேகலை அவங்களோட கருத்தை எவ்வளவு எடுத்து சொல்லியுமே டீம் சைட்ல ஒத்துக்காம டீம் ஆப்போசிட் பண்ணி தான் மணிமேகலை வெளியே வந்திருக்காங்க. சோ இந்த இடத்துல நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்றீங்க அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதுல சுஜித்ரா வேற வச்சு சம்பவம் பண்ணிருக்காங்க, பார்க்கலாம் என்னென்ன நடக்குன்னு. அண்ட் அப்படியே பிக் பாஸ்ல வர்றதுக்கான சான்ஸ் கூட இருக்கும்னு நினைக்கிறேன் மணிமேகலை. வாங்க